தளபதி 68 தலை வெறித்தனமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கீர் இல்லை டாப் கீர் போட்டு தூக்கின்னு போகிறா போல் ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே மஜாவாக இருக்கு. ட்ரெய்லர் நல்லா தரமாக இருந்தது. சின்ன விஜய் ரொம்ப க்யூட்டாக இருக்காரு. வேற லெவலில் இருக்குது. 5ஆம் தேதி கோசம் தான் வெயிட்டிங். அடுத்த மாதம் படம் பிளாஸ்ட் பண்ணுறோம். ஏற்கனவே இவங்க நிறைய பேர் பாட்டு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. ட்ரைலரில் ஒன்றும் அந்த ஹீரோயினை காட்டல. எனக்கு பார்க்கும்போது எப்படி சொல்றது, வாத்தியால் அந்த மாரி இருக்குது. அவரு கயிறை குச்சின்னு தொங்கி வந்து ஹெலிகாப்டர் வந்து குஞ்சி சுடுறாருங்கப்பா, அந்த மாரி இருக்குதுக்கா, சத்தியமா அந்த மாரி இருக்குது. தளபதி 68 தலை வெறித்தனமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கீர் இல்லை டாப் கீர் போட்டு தூக்கின்னு போகிறா போல் ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே. எண்டில் பார்த்தீங்கன்னா பிரசாந்தில் எமோஷனல் பார்க்குறா போல். அதுக்கப்புறம் மோகன், மைக் மோகன், பிரபுதேவா எல்லாருமே அச்சு தூள் கலப்புறாங்க. இந்த படம் ஓட்டு இல்லை, எங்களுக்கு வர வெரி வெரி வேட்டு. அரசியலில் இதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா இந்த படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மஜாவாக இருக்கு. என் தளபதிக்கு இப்போ 100 கோடி எல்லாருமே வந்து அவ்வளோ வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் என் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எல்லாமே வந்து மாவட்டம் எல்லாமே மாறும். ஆனால் என் ரசிகருக்கு வந்து மெயின் என்னன்னா என் தளபதி உக்காரணும் சேர்ல உக்காரணும். அதுதான் இப்போ அதுக்கு மேலே இருக்கு. ட்ரெய்லர் நல்லா தரமாக இருந்தது. நாங்கள் வந்து நினச்சி பார்த்தோம் நாங்கள் சத்தியமாக. ஆனால் ஸ்க்ரீனில் போடாது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா பிஜிஎம் எல்லாம் ஒருத்தர் சொன்னாங்க தேர்ட் சாங் நல்லா இல்லை, விஜய் வந்து அந்த ஏஐ பண்ணது நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை அப்படி சொன்னாங்க. ஆனால் பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தாலும் எதுவுமே தெரியல, குறை சொல்கிற எதுவுமே தெரியல, எல்லாமே சூப்பராக இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. ஒரு சீனை பார்த்தா கொஞ்சம் ஹாலிவுட் லெவலில் கொஞ்சம் எடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஆனால் படம் பார்த்தா தான் தெரியும் ஃபுல்லாக என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ரொம்ப எதுக்கு வெயிட்டிங்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு சேப்பாக் மாடியில் ஒரு ஃபைட் சீன் போல் ஓல்டு விஜய் வந்து குங்ஃபு வித்தை பண்ணுறாரு. அது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அது தேட்டரில் எப்படி வரும்னு பார்க்கணும், நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா ரோல்ஸும் சூப்பராக இருந்தது. ஃபைட்டிங் சீன்லாம் செம்மையாக இருந்தது. அந்த பைக் டீஷர்ட்டுக்கு ஒரு லுக் வந்தது பார்த்தீங்களா, அந்த 2 பைக் சீனுக்கு தான் வெயிட்டிங். அது ஏதோ இந்த பல ஹாலிவுட் படம் மாதிரி ஜான்விக் படத்தில் எப்படி அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண போவாங்க, அது மாதிரி வெளியூரில் பண்ணுற மாதிரி அந்த கதை இப்போதைக்கு புரியுது. அப்புறம் கொஞ்சம் க்யூட். சின்ன விஜய் ரொம்ப க்யூட்டாக இருக்கார், யங் ஏஜ். அப்புறம் அந்த மீடியமாக கல்யாணம் ஆன விஜயும் நல்லா இருக்குது. ஓல்டு விஜய் நல்லா இருக்குது. படம் வெயிட்டிங். ரோகிணியில் போடல, அதுதான் ஒரு கவலை. போட்டுன்னு தான் நல்லா இருந்திருக்கும். வேறு லெவலில் இருக்குது. 5ஆம் தேதி கோசம் தான் வெயிட்டிங். அடுத்த மாதம் படம் பிளாஸ்ட் பண்ணுறோம். சரி ட்ரைலர் பார்க்கலாம் தான் வந்தோம். ரொம்ப தூரத்துலேருந்து வரோம். பார்த்தா இங்கே போடல. நாங்கள் அங்கே வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரோம். சரி ட்ரைலர் தான் போடல, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சம்பவம் உறுதி. அவர் 2026 சம்பவம் பண்ணுறாரு, 5ஆம் தேதியில் சம்பவம் பண்ணுறாரு. அதில் நிறைய விஜய் வராரு. எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சர் கதையாக தான் இருக்கும் போல். நிறைய பாம் ஏதோ ராபரி பண்ணுற மாதிரிலாம் நிறைய சீன் வருது. படம் வரத்து தான் வேறு லெவலில் இருக்கும். வெயிட்டிங்கில் இருக்கும். 3 வாட்டி பார்த்துறேங்க்கா. அவரை பார்த்தாலே போதுங்க, எங்களுக்கு காசுலாம் யோசிக்கலக்கா. அவர் பார்த்தாலே எங்களுக்கு போதும். எத்தனை வாட்டி வேணால் பார்ப்போம். அவர் பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்தோமே. எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. சொல்கிறவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தாங்க ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. 2 நிமிஷம் பாருங்கள், எல்லாம் பக்கம் வரும். அது சும்மா 1 செகண்ட் தாங்க வந்துச்சு. அது எப்படி இருக்கும்லாம் தெரில. மேபி இருக்கலாம்க்கா. எம்எஸ் டோனிலாம் வரேன்றாங்க, பார்க்கலாம். நல்லாயிருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா தளபதி நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, ஜஸ்ட் ஃபார் ஹிம். தளபதிக்கோசம் பார்க்கலாங்க, அவ்வளோதாங்க. நாங்கள் தளபதிக்கோசம் பார்ப்போம். இப்போ எங்களுக்குன்னா வந்து ஒரு ரசிகர்களுக்குன்னா வந்து பிரச்சனைனா அடுத்த படம் ஒரு அரசியலில் வந்து ஒரு கதை என் தளபதிக்கு வரணும். அதுக்கோசம் இப்போ அப்படி இல்லை, வரணும். அந்த ஒரு கதை மக்களுக்கோசம் இளைஞருக்கோசம் வரணும். எனக்கு அது கொஞ்சம் ஆசை. ட்ரைலர் ஏற்கனவே இவங்க நிறைய பேர் பாட்டு நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை. ட்ரைலரில் ஒன்றும் அந்த ஹீரோயினை காட்டலை. அவங்கள மீனாட்சி சௌத்ரி ஒன்றும் காட்டல. அப்போனா ஏதோ பெருசாக இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுமையாக இது பண்ணுவோம். எந்த மியூசிக்குமே ட்ரைலரில் ஒன்றும் காட்டல. எல்லாமே அவங்க புதுசாக பிஜிஎம் எல்லாமே தான் இருக்குது. யுவன் நல்லா தான் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு. ஒன்றும் தனியாக பார்த்தா மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குன்னு தோணுது. தனியாக பார்த்தா தான் தெரியும். திருவனந்தபுரம். ஆமாம், அது கம்பல்சரி பார்க்கணும். தேட்டரில் கம்பல்சரி பார்க்கணும். என்ஜாய் பண்ணணும். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். நல்லா சூப்பராகவே இருக்குது. இன்னொன்று என்னென்னா அடுத்த படத்தோட லாஸ்ட்டு. ஆனால் என்னென்னா பெரிய ஒரு ட்ரீட்டு அடுத்த மாதம் காத்துன்னு இருக்குது. 2 ட்ரீட் இருக்குது. 5ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ட்ரீட் இருக்குது. இன்னொன்று மெயினாக மாநாடு.
அதுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாநாடுக்கு தான். சூப்பராக தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. எந்த இது நாங்கள் எதிர்பார்த்து வரல, ஆனால் இந்தமாரிலாம் இருக்கும். நான் இல்லை சூப்பராக இருக்கா, சூப்பராக தாங்க, நல்லா தாங்க இது. அச்சிக்க முடியாது. ஆனால் இந்தமாரிலாம் நாங்கள் உள்ளே விடுவாங்கன்னு நினச்சோம். நான் ஒன்று உள்ளே தான் ஊரில் ஒன்று வாட்டி விட்டு நாங்கள் ஃபோனில் தான் நல்லா இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது, அந்தமாரி இருக்குது, பக்காவாக இருக்குது. பாருங்க பார்த்துட்டு தான் இருக்கு. பார்த்து நேரங்க நாங்கள் எனக்கு பார்க்கும்போது எப்படி சொல்றது வாத்தியால் அந்த மாரி இருக்குது. அவரு கயிறை பிடிச்சின்னு தொங்கி வந்து ஹெலிகாப்டர் வந்து குஞ்சி சுடுறாருங்கப்பா, அந்த மாரி இருக்குதுக்கா, சத்தியமா அந்த மாரி இருக்குது. பார்த்துனே தோணும், இன்னி கூட பார்க்கலாம் போல, சலிக்காம பார்க்கலாம் போல. இது ட்ரெய்லர் பார்த்துட்டேங்க, நல்லா இருக்குங்க ட்ரெய்லர். எதிர்பார்த்ததோட நல்லா தான் இருக்கு. மியூசிக்லாம் வரும்போது வந்து பெரிய அளவுல இல்ல, இவனோட மியூசிக் அளவுக்கு இல்ல அப்படிலாம். ஆமாம் ஆமாம், சாரி, இது அனிருத் மியூசிக் அளவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இவனோட பழைய இது. ஆமாம் ஆமாம், ஓல்டு மாதிரி இப்போ இல்லை, கொஞ்சம் சொதப்பறாரோ அப்படின்னு இருக்கு. ஆனால் ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு, எதிர்பார்த்தோட நல்லா வந்திருக்கு. ஓகே, ட்ரெய்லர்லயே வந்து விஜய் டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், இப்போ எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. 2 பேரா இல்லை 3 பேர் இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இது நம்ம செப்டம்பர் 5 அப்போ பார்த்துக்கலாம் என்னன்ட்டு, சஸ்பென்ஸாக இருக்குது. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? ட்ரெய்லர் வந்தோடனே அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சா? நான் வந்து இந்த லியோ பட அளவு எதிர்பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி பண்ணாங்க. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. மியூசிக்லாம் வந்தப்போ வந்து பெரிய அளவுல ஆமாம் அதாங்க நினச்சேன் நான். இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு அப்போ சரி அவ்வளோ நல்லா இருக்காது, விஜய் ஒரு மாதிரி காட்டாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்குறேன், எப்படி சொல்கிறது, எப்படி இந்த பாட்டிலாம் பொறுத்தே படம் வந்தாங்க சூற பிளாஸ்ட் எல்லாமே பிளாஸ்ட் அந்த மாரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், அந்த மாரி இருக்குதுக்கா. நான் பொட்டு தாங்க நினச்சேன் மியூசிக் அந்த மாரி இருக்குதுக்கா. மியூசிக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க. ஆனால் சத்தியம் நல்லா இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க இங்கே போடுவாங்கன்ட்டு, அதான் நினைக்கிறீங்க படம் அடிக்குங்க. கன்ஃபார்ம் அடிங்க. வெங்கட் பிரபுவே வந்து மங்காத்தாவை விட படம் அந்த படத்தை விட நல்லா தான் இருக்கும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுதா? நல்லா இருக்கு, அதை விட நல்லா தான் இருக்கும் கன்ஃபார்மாக. எத்தனை தடவை ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க? நான் இப்போ 2 டைம் பார்த்துட்டேங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு பல தடவை பார்ப்பேன்.